கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து உவமைகளாக பேசினார். இன்று பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு கூறிய அநேக உவமைகளில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் மணவாட்டியாக திருச்சபையானது எடுத்துக் கொள்ளப்படும் போது எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்றும், மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாளிகையையும் நாம் அறியாதபடியினால் எப்படி விழித்திருக்க வேண்டும் என்பதையும் குறித்து இயேசு கூறிய 10 கன்னிகைகள் எனும் உவமையை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டபோது அதன் தொடர்ச்சியாக இந்த உவமை கூறப்படுகிறது. இந்த உவமை இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக விழித்திருக்க வேண்டும் எனும் எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது. இயேசு ஜனங்களிடத்தில் பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயை கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டானது. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்களோ, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று இயேசு கூறினார். இயேசு கூறிய இந்த உவமை மத்தேயு சுவிசேஷத்தில் மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உவமையில் 5 கன்னிகைகள் புத்தியுள்ளவர்களும் 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களும் என கூறப்படுகிறது. 10 கன்னிகைகளும் மணவாளனுக்காக காத்திருந்தனர். அவர்கள் எல்லார் கைகளிலும் தீவட்டிகள் இருந்தது. ஆனால் புத்தியுள்ளவர்கள் எண்ணெயையும் எடுத்துச் சென்றார்கள். புத்தி இல்லாதவர்களோ தீவட்டிகளை மாத்திரம் கொண்டு சென்றார்கள். உலகத்தின் பார்வையில் படித்தவர்கள், பண்டிதர்கள், ஞானமாய் நடக்கிறவர்களை புத்தியுள்ளவர்கள் என கூறப்படுகிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில் தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களே புத்தியுள்ளவர்கள் என கூறப்படுகிறது.
செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும் எனும் வேத வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு பாராட்டிய கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நம்முடைய புத்தியீனமான காரியங்களால் இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியின் உதவியுடன் மணவாளனாக அவர் வரும்போது நாம் அவருக்காக ஆயத்தமாக இருந்து இயேசுவை வரவேற்று அவரோடு கூட நடந்து அவருக்காக பிரகாசித்து அவரோடு கூட பந்தியில் பங்கு பெறுவோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறபடி இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் எனும் வேத வார்த்தையின்படி நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் போது நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்தவரும் அவரே. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோஸ்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என அப்போஸ்தலராகிய பவுல் கூறுகிறார். நாம் விழித்திருந்து விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அடுத்து நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் கிறிஸ்து இயேசுவின் நீதியின்படி உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுமாயிருக்க வேண்டும். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். ஏனென்றால் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் பிராணிகளுக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடே கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என வேதம் சொல்லுகிறது. நாம் சோதனைகளை சகிப்பவர்களாகவும் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறபடி நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொண்டு நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று அறிந்து அவருக்கு முழுவதுமாக நம்மை விட்டு கொடுத்து நாம் கர்த்தரின் வருகைக்கு முன்பாக நம்மை ஆயத்தம் செய்ய நம்முடைய போராட்டங்களை நாம் மேற்கொண்டவர்களாகவும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடித்தவர்களாக நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாகவும் சத்தியம், நீதி, சமாதானம் அத்துடன் ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களில் தொடுத்தவர்களாகவும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்துடன் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி மன உறுதியோடு எல்லா காவலோடும் நம் இருதயங்களை காத்து கொண்டு விழித்திருப்போம். பிதா நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு போதித்து இயேசு கூறிய அனைத்தையும் நமக்கு நினைப்பூட்டுவார். அந்தப்படி எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என வேதம் சொல்கிறது. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்து நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாத போது நமக்காக வேண்டுதல் செய்து
நாம் நடக்கும் பாதையில் வலது இடதுபுறம் சாயாமல் கர்த்தருடைய பாதையில் நடக்க நம்மை வழிநடத்துகிறார். நாம் மணலின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட புத்தி இல்லாதவர்களைப் போல இராதபடிக்கு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட புத்தியுள்ள மனுஷர்களைப் போல கர்த்தருடைய வருகைக்காக பரிசுத்த ஆவியானவருடைய துணையுடன் நம்மை ஆயத்தப்படுத்தி விழித்தெழுந்து அவருக்காக காத்திருப்போம். நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.